திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 772, அதிகாரம் படைச்செருக்கு. சீவக சிந்தாமணியில் கூறப்பட்டுள்ள ஒரு நிகழ்வு. ஏமாங்கத நாட்டு மன்னர் சச்சந்தனை அவரது பகைவன் கட்டியங்காரன் பெரும் படையோடு வந்து போர் தொடுத்தான். சச்சந்தனுக்கு துணையாக அவனது நண்பன் சீவகனும் தனது போர்க்குதிரையோடு இறங்கினான். போரில் சீவகன் சீறி வருகின்ற வேகத்தை பார்த்து பகைவர் பலர் மிரண்டு ஓடினர். சீவகனோ சாதாரண போர் வீரர்களோடு போர் புரியாமல் ஒரு பெரிய யானை மேல் திடகாத்திரமாக இருந்த கட்டியங்காரனை நோக்கி தனது குதிரையை செலுத்தினான். தனது கூரிய வேல் எடுத்து அதிவேகமாக எதிரி மன்னர் மீது செலுத்த அவர் திகைத்து விழிகளை இமைத்தார். போரில் எதிரியை கண்டு கண்ணை இமைப்பவன் கோழை. விழித்த கண்ணை அழுத்தி இமைத்தவனை வெல்வது தன் வீரத்திற்கு இழுக்கு என்று அவரை தள்ளிவிட்டு எதிரியின் சேனை தலைவனை வளைத்து அவனை கொல்ல வேலை உயர்த்தினார். சேனை தலைவனும் படையில்லாமல் நின்றதால் அவரை இகழ்ந்து தனக்கு சரியான போட்டியாக யாராவது இருப்பாரா என தேடிச் சென்றான். எளிதில் கிடைப்பவற்றை அடைவது அல்ல வெற்றி. யாரும் செய்ய முடியாதவற்றை முயன்று சாதிப்பதுதான் உண்மையான வெற்றி என்பதற்கு சான்றாய் போரில் திகழ்ந்தவர் சீவகன். பல முயல்களை கொன்று கையில் அம்பினை ஒருவன் வைத்திருப்பதை காட்டிலும் ஒரு யானை மேல் எரிந்து அதனை கொல்ல முடியாமல் கூர் மழுங்கி விழுந்த வேலினை ஒருவன் ஏந்தி நிற்பது சிறந்தது என்பதை காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். முயலாமல் வெல்வது தோல்வி, முயன்று தோற்பதுவும் வெற்றி.